ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டிசம்பர் 17 அன்னைக்கு நம்ம வீட்டில் கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் இருந்தது. யூஸ்வலாக சர்ச்சில் இருந்து கேரல்ஸ் பிளான் பண்ணுவாங்க கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி. பட் நம்ம சர்ச்சில் நம்மனே கிறிஸ்மஸ், அதாவது எங்கள் வீட்டு கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு அவங்களுக்காக ப்ரே பண்ணி அவங்கள விஷ் பண்ணிட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிளான் பண்ணியிருக்கோம். 17th சண்டேன்றதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. சர்ச் முடிச்சுட்டு 2 o'clock மேலே தான் நான் சமைக்கவே ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு எக் பாயில் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா எக் எப்போவுமே நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கோல்டு வாட்டரில் கொஞ்சம் நேரம் இருந்ததுக்கப்புறம் நம்ம உரித்தோன்னா அந்த தோல் எல்லாமே க்ளீனாக வந்துடும்ன்றதுனால ஃபஸ்ட்டு எக் பாயில் பண்ணி வச்சுட்டேன். என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். எக்ஸ் எப்போவுமே நீங்கள் அதிக அளவில் நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அதை பாயில் பண்ணி வச்சுட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம நல்லா குலுக்கி விட்டுட்டோன்னா தோல் எல்லாமே தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எக்ஸ் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒயிட் ரைஸும் பருப்பு ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், பிளாக் சன்னா பிரியாணி அண்ட் எக் கிரேவி தான் சமைச்சிட்ருக்கேன். ஸ்வீட்டுக்கு சேமியா கேசரி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டேன். மிக்ஸி சதீஷ் போட்டு கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி கலக்கிற விஷயம் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு எங்கள் அக்காவும் பெரியம்மாவும் வந்திருந்தாங்க. அவங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நல்லா எல்லாம் சமையலெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ 2 o'clock வெஜிடபிள்ஸ் க்ளீனிங் அண்ட் என்னென்ன ஊற வைக்கணும் அதெல்லாம் ஊற வச்சு இதெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் சமைச்சு முடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5:30 5:45 சமைச்சு முடித்தாச்சு. நம்ம வீட்டுக்கு அதுக்குள்ளே நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ரீச் ஆகிட்டாங்க. எப்போவுமே நம்ம ப்ரேயர் ஆர்கனைஸ் பண்ணப்போ ஃபஸ்ட் ரிலேஷன்ஸை வர சொல்லிடணும். ஏன்னா சர்ச்சிலேருந்து எல்லாருமே வந்ததுக்கப்புறம் இவங்க வர ஆரம்பித்தாங்கன்னா லேட் ஆகும் அப்படின்றதுனால இவங்களுக்கு ஒரு 1/2 hour பிஃபோராகவே சொல்லியிருந்தேன். ஸோ எல்லோரும் வந்துட்டாங்க. வீடும் கூட ஓரளவுக்கு டெக்கரேஷன் நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 1 week இருக்கிறதுனால ஃபுல்லாக டெக்கரேட்டிவாக இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் டெக்கரேஷன் எல்லாம் நாங்கள் செஞ்சு முடித்தாச்சு. எல்லாமே ஒரு 6 o'clock நாங்கள் முடிச்சிட்டோம். பாருங்கள், இது பிளாக் சன்னா பிரியாணி, பொட்டேட்டோ ஃப்ரை, எக் கிரேவி, பருப்பு ரசம், ரைத்தா, ரைஸ் அண்ட் சேமியாஸ் கேசரியும் செஞ்சுருந்தேன். எல்லாருமே வந்தவங்களும் கூட நமக்கு ஹெல்ப்பிங்காக எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கூட வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. சமையல் மட்டும்தான் நான் பண்ணேன். எனக்கு இதெல்லாமே யோசிக்கும் போது ஒரு பிளெஸ்ஸிங்காக ஃபீல் ஆகும். ஸோ ரிலேஷன்ஸ் எல்லாம் நல்லா அழகாக ஜாலியாக உக்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது சர்ச்சிலேருந்து மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸ்டரும் அசோசியேட் பாஸ்டர்ஸும் எல்லாம் வந்திருந்தாங்க. ப்ரேயர் ரொம்ப சூப்பராக இருந்தது. கன்னடா அண்ட் தமிழ் 2 லாங்குவேஜ்லையுமே டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன் இந்த மாதிரி டைமில் ஜீசஸ் கிரைஸ்ட் பார்னை பற்றி சொல்லும்போது ரொம்ப ஒரு புதுசாக கேட்குறவங்களுக்கு அது ரொம்ப நல்லா ஒரு ஃபீல் கொடுக்கும். ரொம்பவே நல்ல ப்ரேயர் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நானும் சதீஷும் தேங்க்ஸ் கிவிங் கொடுத்தோம். எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ப்ரேயர் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுனால நாங்கள் டின்னருக்கு சர்வ் பண்ண பிளான் பண்ணிட்டோம். ஸோ டின்னர் சர்வ் நாங்கள் டெரஸில் தான் பிளான் பண்ணியிருந்தோம். நல்லா நிலா சோறு சாப்பிட்ற மாதிரி எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி கிறிஸ்மஸை கொண்டாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா ப்ளீஸ் சஜஸ்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Have a good day.